சுருக்கம். கை மாற்றணும். அதாவது இந்த மாதிரி பின்னக்கூடாது. கை எப்பவுமே அப்படி எடுத்து அப்படி வச்சு அப்படி மாற்றணும். நீங்கள் கையை ஒரே இடம் வச்சு பின்னிக்கிறீங்க, பின்னவே கூடாது. புல் அண்ட் புஷ் முறையில் வண்டியை எப்போவுமே வளைக்கணும். புல் அண்ட் புஷ் முறைன்னா என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, இப்படி பிடிக்கிறோமா, இந்த கை கொடுக்கணும், இந்த கை வாங்கணும். இப்போ வளைங்க, ரைட் பின்னாடி பார்த்துட்டு. இப்போ ரைட் இண்டிகேட்டர் போடாது, பதட்டமாக ஏறிங்கல்ல. என் வார்த்தையில் வர ஸ்பீடு உங்கள் செயலில் இருக்கணும். இந்த பக்கம் யாராவது வராங்களா? டான் புல் அண்ட் புஷ் முறையில் மறுபடியும் பின்னுது கை. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த கை வந்து கொடுக்கணும், அந்த கை வாங்கணும். இந்த பாதிக்கு மேலே அது போகக்கூடாது. இப்போ மறுபடியும் ஸ்டடி, அந்த கை அப்படி டக்கு 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 டக்குன்னு மாற்றணும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸலரேட்டரை கொடுக்க ஆரம்பிக்கலாம். கோ.